ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் நான் சூரியகுத்தரோட பையன் சொன்ன உடனே சாணக்கியரும் ஹெல்னாவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பார்க்குறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே நேரத்தில் சந்திரன் என்னோட தாய் மூராவியும் சிறைச்சாலையில் அந்த நந்தன் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நான் அங்கே போனது அவனோட பலம் எது பலவீனம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் போனேன். ஆனால் இப்போ நான் சோதனை எடுத்துட்டேன். நந்தனையும் நந்தனோட வம்சத்தையும் நான் அழிக்க போகிறேன். இது மட்டும் இல்லை, இந்த தடவை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவனை இந்த யுத்தத்துல நான் வீழ்த்தியே ஆகணும். ஏன்னா என்னோட பிறப்பே அவனை கொல்றதுக்காகத்தான், வம்சத்தையே அழிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சாணக்கியர், இதனாலதான் நான் சிறுவயதிலேயே ஒரு அரசனை கண்டேன். ஏன்னா நீ பிறப்பிலேயே ஒரு அரசனோட மகன் அப்படிங்கிறாரு. மட்டும் இல்லாம உன்னோட கையில இருக்கிற மௌரிய சின்னத்தை நான் பார்த்தப்பயே உன்னை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சிருக்கணும், இந்த சின்னத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொன்ன உடனே சந்திரன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நான் எப்படியோ அந்த நந்தனை கொல்லணும். இதோட என்னோட தாய் பாவம், அவங்கள நான் பார்க்க வருவேன்னு பல வருஷமா சிறைச்சாலையிலேயே இருக்காங்க அப்படின்னு சந்திரன் சொன்னோடனே சந்திரன் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஹெலனா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. தன்னோட மகன் இவன் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பழி வாங்குவான்னு எங்க அம்மா என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. தன்னோட தன்மானமும் மரியாதையும் முன்னிருந்த நிலைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நான் அவங்க பக்கத்துல நெருங்கியும் நான் தான் வந்திருக்கேன் அப்படி அவங்கள்ட்ட நான் சொல்ல முடியல. ஏன்னா எந்த பகைவனை நான் தோற்கடிக்கணும்னு அவங்க விரும்புறாங்களோ 2 தடவை நான் அவன்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இத சந்திரன் சொன்ன உடனே சாணக்கியரும் சரி ஹெலனாவும் சரி ரொம்ப பரிதாபமா சந்திரனை பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யுத்தத்தை பத்தி. அந்த இடத்துக்கு காவலர் ஒரு கடிதத்தை கொடுக்கறாரு. என்ன செய்தி அது அப்படின்னு ஹெலனா கேக்குறாங்க. நந்தன் நம்மளுக்கு யுத்தத்துக்கான செய்தி அனுப்பிச்சிருக்கான். தன்னோட தாய் வேணும்னா என்னோட யுத்தம் புரியணும் அப்படின்னு நந்தன் எழுதியிருக்கான் அப்படின்னு சாணக்கியர் வாசிச்ச உடனே இதை கேட்ட சந்திரன், யுத்தத்துக்கு நான் தயார். 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, எத்தனை முறைனாலும் அவன்கிட்ட நான் போர் புரிஞ்சு அவனையும் அவன் வம்சத்தையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நிச்சயமா அவனை தோற்கடிக்கலாம். ஆனா இந்த லட்சியத்தை நீ அடையணும்னா உன்னோட கண்ணீரையும் வேதனையும் குறுக்கிடாம இருக்க வை அப்படிங்கிறாரு. அதாவது இந்த போர்ல மட்டும் கவனம் செலுத்து, வேதனைப்படாத அப்படிங்கிறாரு. இல்லாட்டி இந்த கண்ணீர் வெள்ளம் மாறி உன்னோட வெற்றியை அடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன், வெள்ளம் வந்தாலும் பரவாயில்ல, அதே வெள்ளம் மகத நாட்டை முழுமையா அழைச்சிருவோம். அதே நேரத்துல என்னோட பலவீனம் பலமா மாறும். என்னோடைய கண்ணீர் என்னோட தந்தையோட இறப்பை பத்தி ஞாபகப்படுத்தும். இத்தனை வருஷம் என்னோட தாய் பட்ட வேதனை எனக்கு ஆசீர்வாதமா மாறும். நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க தாய் நாட்டுக்காக நம்ம போர் புரியணும்னு. ஆனா இந்த முறை நான் போர் புரியுது என்னோட தாய்க்காக, தாய் விடுதலைக்காகவும் நான் இந்த தடவை போர் புரிவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த தடவை யுத்தம் புரிய போறது சந்திரகுப்த மௌரியா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சாணக்கியர் ஹெல்னாவை பாக்குறாரு. உடனே ஹெல்னாவும் சாணக்கியர் பாக்குறாங்க. அடுத்த காட்சியில சாணக்கியர், எப்படியோ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், மகத நாட்டோட யுத்த கொள்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தடவை ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா மகத நாட்டுல இருக்கிற விரிவான சேனைப்படையை எப்படி எதிர்கொள்றது தான், அதைத்தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதை கேட்ட ஹெலனா, மெசிடோமியாங்கிற இடத்துல இருந்து கிரேக்க சேனைப்படை வந்துட்டு இருக்காங்க. கிரேக்க சேனைப்படை இன்னைக்கு இரவுக்குள்ள வந்துடும், அதுக்கப்புறமேட்டு நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு ஹெலனா சொன்ன உடனே சந்திரன், இதுக்கு மேல என்ன கவலையா இருக்குது, இப்ப நம்மகிட்ட விரிவான சேனைப்படை இருக்குது, மகதத்தோட திட்டமும் தெரிஞ்சு போச்சு, இது எல்லாத்தோட உங்களோட அறிவும் என்னோட பலமும் இருக்குது, இது போக நான் வெல்றதுக்கு என்ன தடையா இருக்கும் அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே செல்வம் தான் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. உடனே சந்திரன் யோசிக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.